ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிறது ஈக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஈக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு சின்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பாரு. நிறைய மெனி ஆர்கனிசம் கோஎக்ஸிஸ்டட் இன் அன் என்வாயன்மெண்ட். ஒரு என்வாயன்மெண்ட்டில் எல்லா ஆர்கனிசமும் ஒன்றா ஒருங்கிணைஞ்சு இருக்கக்கூடியது, அதை சுற்றி இருக்கக்கூடியது, இதுதான் ஈக்காலஜிக்கல் ஃபேக்டர் சொல்கிறாங்க. அதை சுற்றி இருக்கிறது எது அப்படின்னா இன்க்ளூட்ஸ் ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபிசிக்கல், கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் காம்பனண்ட், இதெல்லாம் சேர்த்து தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஈக்காலஜிக்கல் ஃபேக்டர் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு காம்பனண்ட் வந்து ஒரு ஆர்கனிசத்தை அஃபெக்ட் பண்ணுதோ, அதோட லைஃப்பை அஃபெக்ட் பண்ணுதோ, அந்த ஃபேக்டர் அதுதான் என்னதான் ஃபேக்டருங்கிறாங்க. எந்த காம்பனண்ட்டு ஒரு ஆர்கனிசம் இருக்குது, அந்த ஆர்கனிசத்தை அஃபெக்ட் பண்ணக்கூடியதாக இருந்துச்சு அப்படின்னா அதுதான் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆல் சச் ஃபேக்டர்ஸ் டுகெதர் ஆர் கால்டு என்வாயன்மெண்டல் ஃபேக்டர்ஸ் ஆர் ஈக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபேக்டர்ஸை ரெண்டு வகையாக கிளாஸிஃபைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து லிவிங் பயோட்டிக், நான் லிவிங் ஏபயோட்டிக் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க கிளாஸிஃபைட் பண்ணுறாங்க. இந்த ரெண்டு தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு என்வாயன்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆர்கனிசத்தை அது வேறு மாதிரி கிளாஸிஃபைட் கொண்டு வருது. ஸோ அது என்ன மாதிரி குரூப்பாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து ஒரு 4 கிளாஸஸாக என்ன பண்ணியிருக்காங்க டிவைட் பண்ணியிருக்காங்க. அந்த 4 கிளாஸ் பார்க்குறதுக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ் சொல்கிறது. செகண்டு எடாஃபிக் ஃபேக்டர்ஸ். தேர்டு வந்து டோப்போகிராஃபிக் ஃபேக்டர்ஸ். லாஸ்ட்டு பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போ கிளைமேட்டிக் ஃபேக்டர் அப்படின்னா நம்ம கால்நிலையை சொல்கிறத கிளைமேட்டிக் ஃபேக்டரு. எடாஃபிக் ஃபேக்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சாயில் பற்றி சொல்லக்கூடியது, மண்ணை பற்றி படிக்கக்கூடியது. அப்புறம் டோப்போகிராஃபிக் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறதுனா நிலப்பரப்பு இருக்குது, லேண்ட், அதை பற்றி படிக்கக்கூடியது. பயோட்டிக்னால் ஒன்று தெரியும், உயிர் காரணிகளை பற்றி படிக்கக்கூடியது. இதுதான் இந்த முக்கியமான ஒரு 4 ஃபேக்டர்ஸ் மட்டும்தான் இந்த லெசனில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது எது அப்படின்னா, இதில் வந்து அந்த கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். கிளைமேட்டிக் ஃபேக்டரில் என்னென்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிக்சர்ஸ் போய் பார்க்கலாம். இந்த பிக்சர்ஸ் இந்த இது பார்த்துக்கோ. இந்த ஒரு பிளான்ட் போட்டிருக்காங்க, மேலே சன்லைட்டு, ப்ரிசப்ஷன், மழை கொட்டுக்கு, கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் வேப்பர்ஸ்லாம் இருக்குது, விண்ட் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ், இன்செக்ட், மேன் இதெல்லாம் இருக்காங்க, அது பயோட்டிக் ஃபேக்டர். அது கீழே இருக்கிறது வந்து சாயில் பற்றி படிக்கிறது, எடாஃபிக் ஃபேக்டர்ஸ் பற்றி படிக்கிறது. இதுதான் இந்த பிக்சரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். சரியா? இப்போ நேராக நம்ம லெசனுக்கு போகலாம். லெசனில் ஃபஸ்ட்டு இது ஒரு சின்ன ஒரு உனக்கு நோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஃபேக்டர்ஸ் பற்றி கிளைமேட்டுன்னு சொன்னாவே உனக்கு ஈஸியாக ஞாபகத்துக்கு வரணும். சில ஃப்ளவர்ஸ் இருக்குது, இந்த பாப்பி, சிக்கோரி, டாக் ரோஸ், இப்படி இந்த மாதிரி பிளான்ட்டில் என்ன பண்ணுது அப்படின்னா 3, பாப்பின்னு ஒன்று, சிக்கோரின்னு ஒன்று, டாக் ரோஸ் அப்படிங்கிறது ஒன்று. இந்த வகை என்ன ரோஸ்லாம் இருக்குது இல்லையா, இது என்ன பண்ணுது அப்படின்னா அது அந்த ப்ளூம், அதாவது ப்ளோமஸ் பிஃபோர் ப்ரோக் 4 o'clock, அதாவது திரும்ப சொல்கிறேன், இதில் வந்து அதிகாலை 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் மலரும். எது நான் மேலே சொன்னதெல்லாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அது அந்த சாயங்காலம் அஸ்தமாகும் பொழுதில் மலரக்கூடிய சில பிளான்ட் இருக்குது. அதுதான் என்ன, ப்ரீம்ரோஸ் ப்ரீம்ரோஸ் இருக்குது பற்றி. அது எப்போ சன்செட் ஆகுது இல்லையா, அந்த டைம் தான் என்ன ஆகும், 5 to 6 டைம் தான் என்ன பண்ணுவாங்க, அப்போ தான் இது வந்து அந்த ஃப்ளவரிங் டைம் வரும். சில நான் மேலே சொன்ன ஃப்ளார்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ அது ஃப்ளவரிங் பண்ணும் அப்படின்னா 4 to 5 o'clock நடக்கும், விடிய காலம் நடக்கக்கூடியது இருக்கும். இந்த ப்ரீம்ரோஸ் ஓப்பன் அப் டு த ஆன்செட் ஆஃப் டஸ்க், அதாவது 5 to 6 PM 6 PM தான் ஈவினிங் டைம் மட்டும் தான் அது ஃப்ளவரிங் பண்ணும். இப்போ கேட்பாங்க உனக்கு மார்னிங்கில் ஃப்ளவரிங் பண்ணக்கூடியது, ஈவினிங் ஃப்ளவரிங் பண்ணக்கூடியது கேட்பாங்க. இதுலேருந்து அதை சொல்கிறதுக்காக சொன்னேன். நெக்ஸ்ட் நேராக நம்ம கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ் உள்ளே வந்துட்டோம். இந்த கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்கும் அப்படின்னா, இந்த கிளைமேட்டிக்னு சொன்னாவே ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் நேச்சுரல் ஃபேக்டர் அப்படிங்கிறாங்க. கண்ட்ரோல் த பிளான்ட் லைஃப்பை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது எது அப்படின்னா இந்த கிளைமேட்டிக் ஃபேக்டர் தான். அப்படின்னா சார் கிளைமேட்டிக் ஃபேக்டர் எது அப்படி பார்த்தா லைட்டு, டெம்பரேச்சர், வாட்டர், விண்டு அண்ட் ஃபயர், இது எல்லாமே என்னது கிளைமேட்டிக் ஃபேக்டர் உள்ளது. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா இந்த லைட்டு அண்ட் டெம்பரேச்சர் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுதான் உனக்கு இதில் உள்ள இன்ட்ரோடக்ஷன். இப்போ டேரெக்டாக எங்கே போகிறோம் அப்படின்னா லைட்டு பற்றி இதில் பார்ப்போம். இங்கே பார்த்துக்கோ, நம்ம லைட்டை பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த லைட் அப்படின்னா ஒன்று தெரியும், இது ஒரு முக்கியமான ஃபேக்டர்ஸ். இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறோம், நம்ம ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ் ஆஃப் பிளான்ட். இது லைட் இருந்தால் தான் நம்ம பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் ப்ராப்பராக நடக்கும். அது எந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஃபோட்டோசிந்தசிஸ் தெரியக்கூடியது உனக்கு,
டிரான்ஸ்பிரேஷன், சீட் ஜெர்மினேஷன் அண்ட் ஃப்ளவரிங். இது எல்லாத்துக்கும் முக்கியம் எது அப்படின்னா லைட். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமான ஃபேக்டர் எது அப்படின்னா நம்ம லைட்னு சொல்கிறது. ஸோ இந்த லைட்டோட அந்த வேவ் லென்த் உனக்கு தெரியணும். நம்ம லைட்டை வந்து நம்ம கண்ணில் பார்த்துருக்கோம், ஹியூமன் பீயிங் கண்ணில் விசிபிலிட்டி லைட்னு நம்ம பார்த்துருக்கோம், எதுவும் தெரியும் உனக்கு. இதில் பாரு, த visible part of light is made up of wavelength from about 400 nanometer to 700 nanometer. 400 nanometerலேருந்து பார்த்தோன்னா வயலட் கலர் இருக்கும், 700 nanometer வரும்போது ரெட் கலரில் இருக்கும். இந்த லைட்டு என்ன கலர்னு கேட்பாங்க, கரெக்டாக தெளிவாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ லைட் தேவைப்படுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ளூ கலர், அட் ப்ளூ. அப்போது ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறதுக்கு எந்த வகையான வேவ் லென்த்து என்ன கலர் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 to 500 நானோமீட்டர் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். அது என்ன கலரில் இருக்கும், ப்ளூ கலரில் இருக்கும். அண்டு ரெட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா 600 நானோமீட்டர்லேருந்து 700 நானோமீட்டர் வரைக்கும் ரெட் கலரில் இருக்கும். இந்த இன்பிட்வீன் 5 to 600 இருக்குது பார்த்தியா, அது வந்து க்ரீன் கலரில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதான் ஸ்பெக்ட்ரம் இஸ் லெஸ் ஸ்ட்ராங் அப்சார்ப்ஷன் ஆஃப் பிளான்ட். இதுதான் பிளான்ட்டை அப்சர்வ் பண்ணுறது இருக்குது. இந்த எஃபெக்ட் ஆஃப் லைட் ஆன் பிளான்ட் இது பார்த்துக்கோ. இந்த பிளான்ட்டை எழுதி கொடுத்துருக்காங்க. The various affected the light upon a green plant. ஒரு க்ரீன் பிளான்ட்டு லைட்டுக்கு என்னென்ன கொடுக்குதுன்னு இப்போ ரெகுலேட்டட் பண்ணிட்டு பார்த்துக்கோ. ஃபஸ்ட்டு ஃபோட்டோசைஸ் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தா ஸ்டொமேட்டா ஓப்பன் ஆகுது, க்ளோஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் பிளான்ட் மூவிங் பண்ணக்கூடியதாக இருக்குது. அப்புறம் பிளான்ட் ஜெர்மினேஷன், சீடு ஜெர்மினேஷன் ஆகிறது இருக்குது. அப்புறம் வந்து ஃப்ளவரிங் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு டியூபர் ஃபார்மேஷன், கிழங்கு உருவாகிறது. இந்த ரன்னர் சக்கர் அதுமாரி ப்ரொடியூஸ் ஆகுறது. அதுக்கப்புறம் ஸ்டெம்மு லீஃப் ஃபார்மேஷன் நடக்கக்கூடியது. இது எல்லாத்துக்கும் முக்கியமான அந்த எஃபெக்ட் கொடுக்குறது யார் அப்படின்னா லைட் இருந்தால் தான் இந்த மாதிரி ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இது இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த லைட்டை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, இந்த லைட்டை டாலரேட் பண்ணக்கூடியது, அதை என்ன டாலரேட் பண்ணக்கூடிய பிளான்ட்டை 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹீலியோஃபைட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னொன்று வந்து ஸ்கியோஃபைட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த ஹீலியோஃபைட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா லைட் லவ்விங் பிளான்ட், லைட்டை விரும்பக்கூடிய பிளான்ட்ஸ், அதுதான் என்னது ஹீலியோஃபைட்ஸ் கேட்பாங்க. எக்ஸாம்பிள் ஆஞ்சியோஸ்பம் வகை எல்லாமே லைட்டை விரும்பக்கூடிய பிளான்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா ஸ்கியோஃபைட்ஸ். இது வந்து ஷேடோ லவ், லைட்டை விரும்பாத, நிழலில் மட்டுமே விரும்பக்கூடியது, நிழலில் மட்டுமே விரும்பக்கூடிய இந்த டைப்பான பிளான்ட்டுக்கு என்ன பேர் அப்படின்னா ஸ்கியோஃபைட்ஸ் சொல்கிறாங்க. இதெல்லாம் டெரிடோஃபைட்டு அண்ட் பிரயோஃபைட் இது எல்லாமே இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தா அப்படின்னா ஒரு சின்ன ஒரு கொஷின்ஸ் உனக்கு உருவாகுது. என்ன கொஷின்ஸ் உருவாகுது அப்படின்னா, ஒரு கடலோட அடிமட்டத்தில் ஒரு 500 மீட்டர் உள்ளே இருக்குன்னு வச்சுக்கேன். அந்த மீட்டர் அங்கே வாழக்கூடிய சில உயிரினங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப டார்க்காக வருது. அங்கே லைட் இல்லாமல் எப்படிலாம் உயிர் வாழுது, அதுங்களுக்கு என்ன எனர்ஜி, எதுதான் எனர்ஜி, எந்த சோர்ஸ் தான் அதுக்கு எனர்ஜியாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு கேள்வியாக கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேலியோ கிளைமேட்டாலஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா reconstruct a past climate of our planet and flora, fauna and an ecosystem. ஈகோசிஸ்டத்தில் பழங்காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்த பிளான்ட்டு, அனிமல் இதெல்லாம் அந்த கிளைமேட்டில் எப்படி இருந்திருக்குங்கிறத திரும்ப தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து இந்த பேலியோ கிளைமேட்டாலஜி ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. அந்த வகையில் இந்த ஏர் பபிள்ஸ் ட்ராப்ட் ஆன் ஐஸுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சில பபிள்ஸ்குள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த போலன், அப்புறம் கோரல், பிளான்ட்டு, அனிமல் டெபிட்ஸ் இதெல்லாம் அதுக்குள்ளே அழுகி போனதோ மக்கி போனதோ இருக்கும். ஸோ அதை பற்றி கண்டுபிடிச்சி தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா பேலியோ கிளைமேட்டாலஜி அப்படிங்கிறது. இது ஒரு முக்கியமான 1 மார்க் கொஷின்ஸ். இதோட நம்ம லைட் நம்மளுக்கு முடியுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டெம்பரேச்சர். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ இதில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இந்த கிளைமேட்டிக்ஸ் ஃபேக்டரில் டெம்பரேச்சர் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். த டெம்பரேச்சர் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு முக்கியமான ஃபேக்டர் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் நடக்கும் அப்படின்னா அங்கே வந்து கண்டிப்பாக டெம்பரேச்சர் தேவைப்படும். ஸோ அதனால தான் அப்படி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பிளான்ட்டுக்கு ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன் நடக்கணும் அப்படின்னா ஒரு ஆப்டிமல் டெம்பரேச்சர் அது கண்டிப்பாக தேவை. அந்த ஆப்டிமம் டெம்பரேச்சர் இல்லைனா விச் ஷோ மேக்ஸிமம் மெட்டபாலிக் ரேட் நடக்கும் அப்படிங்கிறாங்க. ஒரு மெட்டபாலிக் ரேட் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான டெம்பரேச்சர் இருந்தால் தான் அது நடக்குங்கிறாங்க. ஸோ இங்கே வந்து 3 லிமிட்டட் ஆஃப் டெம்பரேச்சர் கேன் பி ரெகக்னைஸ்டு ஃபார் எனி ஆர்கனிசம். அதாவது என்ன பண்ணுறாங்க, டெம்பரேச்சர் வந்து ஒரு 3 வகையாக பிரிக்கிறாங்க. டெம்பரேச்சர் ரேஞ்சை வச்சு 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாரு, அந்த ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவ் வந்து ஆர் லோவஸ்ட், ரொம்ப ஸ்லோவாக நடக்குது. நம்ம ஹியூமன் பீயிங் ஆக்டிவ்லேருந்து எல்லா ஆக்ஷனும் சரி ஸ்லோவாக நடக்குது அப்படின்னா அங்கே மினிமம் டெம்பரேச்சர் இருந்தால் அங்கே நடக்கும். ஆப்டிமம் டெம்பரேச்சர் இருந்தால் அப்படின்னா அங்கே ஃபிசியாலஜி ஆக்டிவ் மேக்ஸிமம் இருக்கும். அதாவது நார்மலான டெம்பரேச்சர் இருந்தால் எல்லா வேலையும் நல்லா நடந்துகிட்ருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்தது மேக்ஸிமம் டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா அங்கே வந்து ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டி வில் ஸ்டாப். அங்கே வந்து என்ன ஆகும், அங்கே நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் வந்து என்ன ஆகிடும், ஸ்டாப் ஆகிடுங்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் இருந்தால் லோவஸ்ட்டாக நடக்கும், ஆப்டிமம் இருந்தால் மினிமம் நடக்கும், மினிமம் டெம்பரேச்சர் இருந்தால் அந்த ஆக்டிவிட்டீஸ் ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸை டோட்டலாக ஸ்டாப் ஆகிடும் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. இந்த டெம்பரேச்சரை அதோட ரேஞ்சை பேஸ் பண்ணி ஏரியாவை பொறுத்து என்ன பண்ணுறாருன்னா, ரெயின் கியர் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு வெஜிடேட்டிவ் இன்டோ ஃபாலோவிங் 4 டைப்ஸாக பிரிக்கிறாரு. வெஜிடேஷனை 4 டைப்பாக பிரிக்கிறாரு. ஒன்று என்னென்னா மெகா தெர்ம்ஸ்னு சொல்கிறாரு, செகண்டு மீசோ தெர்ம்ஸ், அப்புறம் மைக்ரோ தெர்ம்ஸ், நெக்ஸ்ட்டு ஹெலிக்ஸ்டோ தெர்ம்ஸ் அப்படின்னு பிரிக்கிறார். யார் இது பிரித்ததுன்னு கேட்பாங்க. எதை பேஸ்ட் ஆன் டெம்பரேச்சர் ப்ரிவேலிங் இன் த ஏரியா, அது யார் பிரிச்சுன்னா ரெனுன் கியேக்கர் அப்படிங்கிறவர் தான் பிரித்தாருங்கிறத. இதில் என்ன அப்படின்னா தெர்மல் ஸ்ப்ரிங், டீப் சி ஹைட்ரோ தெர்மல் வெண்ட், அதாவது கடல் மட்டும் தண்ணி ஓட்டம் இருக்கு இல்லையா, கடலோட அடிப்பகுதியில் நீரோட்டம் இருக்கும். அது வந்து என்ன டெம்பரேச்சரில் இருக்குன்னா 100 செல்சியஸ் ஹீட்டில் அது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீரோட்டத்துலேயோ இல்லை நீர் ஊற்றுலையோ வந்து பார்த்தோன்னா இது மாதிரி இருக்குங்கிறாங்க. பேஸ்ட் ஆன் இதை தெர்மல், இதை அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் த ரேஞ்ச் ஆஃப் தெர்மல் டாலரன்ஸ், அந்த ஹீட்டை டாலரேட் பண்ணுறோம் இல்லையா, அதை வந்து என்ன பண்ணுறாங்க டிவைடட் 2 டைப்பாக டிவைட் பண்ணுறாங்க. அது என்னங்கிறத பார்க்கலாம். 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இதுதான் யூர் தெர்மல் அப்படின்னு பிரிக்கிறாங்க. யூரி தெர்மல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய ஆர்கனிசம் எவ்வளோ வகையான ஹீட்டாக இருந்தாலும் ஹீட் அப்ஸ் டவுன் அதிகமாக இருக்குதோ கம்மியாக இருக்குதோ அது வந்து அந்த டாலரேட் பண்ணிக்கிட்டு வளரக்கூடிய பிளான்ட்லாம் சொல்கிறாங்க. அதுதான் அது யூரி தெர்மல் அப்படிங்கிறது வந்து டெம்பரேச்சர் மாறி சூழ்நிலை வந்தாலும் அங்கே தாங்கிக்கிட்டு வாழக்கூடிய பிளான்ட் இங்கே இருக்கக்கூடியது. எக்ஸாம்பிள் இங்கே ஜாய்ஸ்டர் அப்படிங்கிற பிளான்ட், இது வந்து மெரைன் அஞ்சிஸ்போம். அண்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா அர்டிமிஸ்டியா ட்ரைடென்டா அப்படின்னு ஒரு பிளான்ட். இது வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தால் தாங்கிக்கிட்டு வளரக்கூடிய பிளான்ட்டு. நெக்ஸ்ட்டு ஸ்டெனோதெர்மல் அப்படின்னா என்ன அப்படின்னா, இங்கே வந்து அது ஒரு ரேஞ்சு டெம்பரேச்சர் ரேஞ்சு ரொம்ப ஸ்மாலாக இருந்தால் மட்டும்தான் அதை வளரக்கூடியது. அதுதான் எக்ஸாம்பிள் மேங்கோ அண்ட் பாம் ட்ரீ, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலான டெம்பரேச்சர் இருந்தால் மட்டும்தான் அது நல்லா வளரும். இப்படி எனக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, the mango plant do not and cannot grow in temperature country. அதிகமான டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய கண்ட்ரிலெலாம் இந்த மேங்கோ பிளான்ட்டு இருக்காது. எக்ஸாம்பிள் கனடா அண்ட் ஜெர்மனி, இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேங்கோ அப்படிங்கிற பிளான்ட்டே இல்லைங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அப்படிங்கன்னா அந்த மண்டலம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை அந்த ஹீட்டை வச்சு என்ன பண்ணுறாங்க மண்டல வாரியாக பிரிக்கிறாங்க. ஒரு 3 திறமைக்காக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா எபி லிமினான் அப்படின்னு ஒன்று, செகண்ட் வந்து மெட்டால் லிமினான் ஒன்று, தேர்டு வந்து ஹைப்போ லிமினான் அப்படிங்கிறது. இப்போ எப்பினா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் அந்த பிக்சரில் தெரியும். எப்பினா மேலே, அங்கே எப்படி இருக்கும் கொஞ்சம் வார்மராக இருக்கும், வாட்டர் வந்து கொஞ்சம் வார்மராக இருக்கும், எப்போயுமே தெரியும் உனக்கு. இது மாதிரி ஒரு குளத்தை எடுத்து ஒரு அந்த பாண்டை எடுத்துக்கிட்டாவே அந்த பாண்ட் ஈக்கோசிஸ்டம் சொல்லுவாங்களே, எதிலே தெரியும். நீ குளத்தில் போய் குளிக்க போனாவே தெரியும், மேலே உள்ள தண்ணி வந்து அதாவது ஹீட் அதிகமான டைமில் சம்மர் டைம்லாம் போனோம் அப்படின்னா மேலே உள்ள இருக்கக்கூடிய தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டாக இருக்கும். அது கீழே உள்ள தண்ணிலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூலிங்காக இருக்கும். ரொம்ப அந்த சகதியோடு இருக்கக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப கூலிங்காக இருக்கக்கூடியதாக இருக்கும். இதை நீங்கள் வந்து ஃபீல் பண்ணியிருக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது எபி லிமியான் அப்படிங்கிறது, இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வார்மாக இருக்கக்கூடியது, வார்மாக கொஞ்சம் ஹீட்டராக இருக்கக்கூடியது. மெட்டால் லிமியான் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கிராஜுவல் டிக்ரீஸ் ஆஃப் டெம்பரேச்சர், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், அதுதான் வந்து மெட்டால் லிமியான். நெக்ஸ்ட்டு ஹைப்போ லிமியானுங்கிறது அடிமட்டம் பாட்டம், அங்கே வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வாட்டர், ரொம்ப கூலிங்கான வாட்டராக இருக்கும். இதில் ஒரு குளத்தை எடுத்துட்டாவே இதில் உள்ளதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் பேஸ்ட் ஆன் ஜோனேஷன் சொல்கிறது, இது வந்து லேட்டிடியூட் அண்ட் ஆல்டிடியூட்னு சொல்கிறது. இந்த லேட்டிடியூட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கடல் மட்டத்திலேருந்து 0 டிகிரிலேருந்து 90 செல்சியஸ் ஒரு டானை வந்து பிரிக்கிறது. பின்னாடி ஒரு பிக்சரை காட்டுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆல்டிடியூட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குத்து உயரம், மலைப்பகுதியிலேருந்து அடிப்பகுதி வரைக்கும் எவ்வளோ பிளான்ஸ் இருக்குது, அது எப்படிலாம் அந்த பிளான்ட் எந்தெந்த பிளான்ட் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் இது. இப்போ அதில் ஃபஸ்ட்டு உனக்கு இங்கே பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு பிளான் பாரு, இந்த லேட்டிடியூட் இது சொல்கிறது. அதாவது இங்கே ஒரு ஈக்குவேட்டர் கொடுத்துருக்கு பார்த்தியா, இதிலேருந்து 0 செல்சியஸ் டிகிரிலேருந்து 90 டிகிரி வரைக்கும். ஃபஸ்ட்டு ஐஸோன் இருக்குது, துந்த்ரா அந்த ஏரியா இருக்குது, ட்ரீ லைனு, அப்புறம் கோனிஃபரேசி ஃபாரஸ்ட் இருக்குது, அப்புறம் டெசிகஸ் ஃபாரஸ்ட் இருக்குது, அப்புறம் கிராஸ்லேண்டாக இருக்கும், டெசர்ட்டாக இருக்கும், அப்புறம் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட், ரெயின் அதிகமாக இருக்கக்கூடியது, இது மாதிரி பிரிச்சிருப்பாங்க. அப்புறம் வந்து இன்னொன்று பார்த்தா குத்துயிர்னு சொல்லுவாங்கள்ல, மலைப்பகுதியிலேருந்து அடிப்பகுதி வரைக்கும் பிரிச்சிருப்பாங்க. அதே மாதிரி பனிப்பகுதி, துந்த்ரா, கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட், அப்புறம் டெசியடஸ் ஃபாரஸ்ட், கிராஸ்லேண்ட் அண்ட் டெசர்ட்ஸ்,
அண்ட் டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட். இது மாதிரி அந்த மலைப்பகுதியிலேருந்து பிரிச்சிருப்பாங்க. இதுதான் என்ன அப்படின்னா தமிழ் அதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா விரிவகலம் குத்துயரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இதில் உள்ளது. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சரோட எஃபெக்ட் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை டெம்பரேச்சர். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். அது என்ன பண்ணுதுன்னா டெம்பரேச்சர் என்ன பண்ணுது, அஃபெக்ட் பண்ணுது. எதை அஃபெக்ட் பண்ணுதா, என்சைமேட்டிக் ஆக்ஷனை அஃபெக்ட் பண்ணுது. அந்த என்சைமேட்டிக் ஆக்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னா ஆஃப் த பயோகெமிக்கல் ரியாக்ஷன் பிளான்ட். ஒரு பிளான்ட்டுக்கு பயோகெமிக்கல் ரியாக்ஷன் கொடுக்குறது எது அப்படின்னா என்சைமேட்டிக் ஆக்ஷன். அந்த என்சைமேட்டிக் ஆக்ஷனை அஃபெக்ட் பண்ணிட்டு தான் டெம்பரேச்சர். இதுதான் ஃபஸ்ட்டு அஃபெக்டட். புரிஞ்சிடும். அதாவது டெம்பரேச்சர் என்சைமேட்டிக் ரியாக்ஷனை அஃபெக்ட் பண்ணுறதுனால அங்கே பிளான்ட்டுக்கு நடக்கக்கூடிய பயோகெமிக்கல் ரியாக்ஷன் தடைப்பட்டு போயிடுது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட் என்னென்னா இன்ஃப்ளூயன்ஸ்டு CO2 அண்ட் O2 சால்பிலிட்டி இன் பயாலஜிக்கல் சிஸ்டம். இந்த டெம்பரேச்சர்னால கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஆக்சிஜன் என்ன ஆகுது, கரைய ஆரம்பிச்சிது. அதே மாதிரி இன்க்ரீஸ் த ரெஸ்பிரேஷன் அண்ட் ஸ்டிமுலேட் க்ரோத் அண்ட் சீட்லிங். அதனால என்ன ஆகுதுன்னா ரெஸ்பிரேஷன் அதிகமாகுது, நாற்றுனா க்ரோத் அதிகமாக க்ரோத் ஆக ஆரம்பிச்சு. இதெல்லாம் ஒரு அஃபெக்டட். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா லோ டெம்பரேச்சர் வித் ஹை இம்யூனிட்டி. லோ டெம்பரேச்சர்லேயே ஈரப்பதம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே பிளான்ட்டுக்கு டிசீஸ் அதிகமாக பரவும் அப்படிங்கிறாங்க. மூணாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லோ டெம்பரேச்சர் வித்து ஹை ஹியூமிடிட்டி, ஈரப்பதமும் லோ டெம்பரேச்சரும் இருந்துச்சு அப்படின்னா பிளான்ட்டுக்கு டிசீஸ் பரவும் அப்படிங்கிறாங்க. லாஸ்ட்டாக உள்ளது என்ன அப்படின்னா தி வேரிங் ஆஃப் டெம்பரேச்சர் வித் மாய்ச்சர் டிட்டர்மைன் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த வெஜிடேஷன் டைப்ஸ். அதாவது இந்த ஈரப்பதத்துடன் இருக்கக்கூடிய இந்த வெப்பநிலை என்ன பண்ணுறதுன்னா தாவர கூட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை என்ன பண்ணுறது பரவுதலை தீர்மானிக்குது. அதாவது டிஸ்போஸ் ஆகுது, அதை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்குது. இதெல்லாம் இந்த டெம்பரேச்சரோட எஃபெக்ட்னு சொல்கிறது. ஸோ இது வரைக்கும் இருக்குது. இதில் உள்ள கிளியராக படிச்சுக்கணும். இந்த எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ரொம்ப முக்கியமானது. அங்கே இருக்கக்கூடிய டைப்ஸ் டெம்பரேச்சர் பேஸ்ட் ஆன் ஜோனேஷன் முக்கியமானது. தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம் இருக்கக்கூடியது. ஸோ இது மாதிரி இதில் இருக்கக்கூடியதெல்லாம் தெளிவாக படிச்சுக்கணும். கொஷின்ஸு நாளைக்கு எடுக்கலாம்.